கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகனான சண்முகப்பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படமான படைத்தலைவன் திரைப்படம் குறித்தான ஒரு காணொளி தான் இந்த காணொளி. உங்களுக்கு நம்ம சண்முகப்பாண்டியன் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய செல்வ மகனான சண்முகப்பாண்டியன் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கக்கூடிய படைத்தலைவன் திரைப்படம் என்பது இதுவரை பெரிய நடிகர்கள் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு எந்த அளவிற்கு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த அளவிற்கு தன்னுடைய ஒரு சில படங்களிலேயே நம்ம சண்முகப்பாண்டியன் அவர்கள் ரசிகர்களை ஈர்த்து வைத்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். ஒரு பக்கம் நம்ம சண்முகப்பாண்டியன் அவர்களுடைய ரசிகர்கள் இப்பொழுதும் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் கேப்டன் அவர்களுடைய ரசிகர்களும் இன்னமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த படைத்தலைவன் திரைப்படத்தை எதிர்நோக்கி என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். படைத்தலைவனின் கதைக்களம் என்பது மிகவும் அற்புதமான கதைக்களமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கதைக்களத்தில் முதல் முறையாக சண்முகப்பாண்டியன் அவர்கள் நடிக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். இந்த திரைப்படத்தின் கதைக்களத்தில் இதற்கு முன்பு பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். ஆனால் இந்த திரைப்படம் என்பது ஒரு ஸ்பெஷல் திரைப்படம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இயற்கையை சார்ந்த மனிதர்கள், அதற்குள் நடக்கக்கூடிய ஒரு சில விடயங்கள், மேலும் யானைகள் என்று தொடர்ச்சியாக இயற்கையை பற்றி இந்த திரைப்படம் மிக அழகாக பேசியிருக்கின்றது. எனவே இந்த திரைக்கதையில் முதலில் நடித்திருக்கின்றார் நம்ம சண்முகப்பாண்டியன் அவர்கள். மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் தற்பொழுது தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் இடம்பெற்றிருக்கின்றது. மேலும் தமிழ் சினிமா ரசிகர்கள் என்பவர்கள் ஒரு படத்தை அவ்வளவு எளிதாக விரும்ப மாட்டார்கள். ஆனால் விரும்புகின்றார்கள் என்றால் அந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள், அந்த திரைப்படத்தை எடுக்கக்கூடிய இயக்குநர்களை வைத்தும், மேலும் அந்த திரைப்படத்திற்கு கொடுக்கக்கூடிய இசையை வைத்தும், இசையமைப்பாளர்களை வைத்தும் படங்கள் அதிகமாக மக்களால் எதிர்பார்க்கப்படும். இந்த விடயத்தில் இந்த திரைப்படத்தில், அதாவது படைத்தலைவன் திரைப்படத்தில் நடிகர் என்பவர் மிகப்பெரிய ஒரு கேப்டனுடைய மகனாகவும், மேலும் பலரும் அறிந்த முகமாகவும் மிகச் சரியானதொரு பொருத்தமான இடத்தை இந்த நடிகருக்கு, இந்த கதாபாத்திரத்தை அந்த திரைப்படத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த எதிர்பார்ப்பும் மக்களிடம் அதிகமாக இருக்கின்றது என்றே கூறலாம். இதனிடையே தமிழ் மக்கள் இதுவரை யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகவும் சீராகவும் சிறப்பாகவும் இந்த திரைப்படம் அமைந்திருக்கின்றது. மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் இருப்பதால் நிச்சயமாக விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் மிகப்பெரிய அளவிற்கு இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர் திரைப்படத்தின் மூலம் மக்களிடத்தில் தோன்றுவதன் காரணமாக வெகு காலம் கழித்து மீண்டும் கேப்டனை திரையில் பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் என்பது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும். மேலும் இதற்கு முன்பு விஜய் அவர்களுடைய படமான காட் திரைப்படத்தில் கேப்டன் அவர்களை காட்டிய பொழுது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தமிழ் மக்களிடையே இருந்தது. அதே போன்று இந்த படத்திலும் ஆர்டிஃபிஷியலின் மூலமாக கேப்டன் அவர்களை காட்டும் பொழுது தமிழ் மக்கள் அதை கொண்டாடுவார்கள் என்பதுதான் இந்த சினமான உண்மை. எது எப்படி இருந்தாலும் இந்த திரைப்படம் மிக விரைவாக தமிழக திரையரங்குகளில் ஓடினால்தான் நிச்சயமாக மக்களால் அதை கொண்டாட முடியும். சீக்கிரம் இந்த திரைப்படம் திரைக்கு வர வேண்டும் என்று உங்களை போன்று நானும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் இதை போன்று நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.